ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஐஜி. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், நான் ஒரு இலங்கையன். இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்த ஒரு சாதாரண குடிமா. ஆனா இன்னைக்கு நாம் பேச போறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிமிடம், ஆமா, வெறும் 60 வினாடி ஒழுக்கம். அது உன் வாழ்க்கையை மாற்றுமா? முட்டாள்தனமா இருக்கா? வாங்க என்னென்னு விளக்கமா சொல்றேன். அந்த ஒரு நிமிட ஒழுக்கம் தான் ஒரு குற்றவாளியை தடுக்குது, ஒரு அனாதைக்கு நீதி வாங்கி தருது, ஒரு நாட்டையே காப்பாத்து. நீ கேட்கிறியா, அப்போ கடைசி வரைக்கும் இது காப்பாத்துமா, இது தடுக்குமா? இது ஏன்னா இது என் கதை இல்லை, உங்க கதை, நம்ம இலங்கையிட கதை. நண்பர்களே, ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? பெரிய பட்டிமன்றம் இல்லை, காலையில 5 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கிறது ஒழுக்கம். டிராபிக் சிக்னல்ல ஆளே இல்லைனாலும் நிக்கிறது ஒழுக்கம். கடைசி கடையில 10 ரூபா கூட தர வேண்டி இருந்தா திரும்ப போய் கொடுக்கிறது ஒழுக்கம். இலங்கையின் நான் யுத்தத்தை பார்த்த நாடு இது, பஞ்சத்தை பார்த்த நாடு இது. ஆனா இன்னும் நிமிர்ந்து நிக்குதுன்னா காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன மனுஷங்களோட ஒரு நிமிட ஒழுக்கம் தான். ஒரு பஸ் டிரைவர் மலையில நனைகிற ஒரு ஸ்கூல் படியை பார்த்து அந்த ஒரு நிமிடம் பஸ் நிறுத்துறாருங்களா? அவன் மட்டும் நிறுத்தாம போயிருந்தா அந்த பையன் இன்னைக்கு டாக்டர். ஒரு நிமிட ஒழுக்கம் ஒரு உயிரையே காப்பாற்றும். உன்னோட ஒரு நிமிட ஒழுக்கம் அடுத்தவன் வாழ்க்கையை மாற்றும். இப்போ மனிதாபிமானத்துக்கு வருவோம். கடந்த வருஷம் கொழும்பு ஃபோர்ட் ஸ்டேஷன்ல நாம் பார்த்த காட்சி, ஒரு வயசான தாத்தா கையில ஒரு மூட்டை, கண்ணில தண்ணீர், டிக்கெட் இல்ல. தாத்தா திட்டிட்டு இருக்காரு, எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறோம். அங்க 20 வயசு பொடியன், கொலைச்சு போற பொடியன் ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து 200 ரூபாய் எடுத்து டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். ஐயா டிக்கெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அந்த ஒரு நிமிஷம், அந்த 200 ரூபாய் அந்த தாத்தா அந்த பையனை கட்டிப்பிடிச்சு அழுறாரு. மகனே, என் மகன் கூட என்னை கைவிட்டுட்டான்னு சொல்றாரு. அதுதான் மனிதாபிமானம். பணம் இல்ல, பதவி இல்ல, ஒரு நிமிஷம் எடுத்த முடிவு. இலங்கையா இருந்தாலும் சரி, வேற எந்த நாடா இருந்தாலும் சரி, மனுஷன் மனுஷனா இருக்கணும். ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது. பசினா பசிதான். ஆனா எல்லாரும் அந்த பையன் மாதிரி இல்லையே. சில பேர் என்ன பண்றாங்க, போனை திருடுறாங்க, பொண்ணுங்களை வம்பு பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. ஏன்? ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இளைஞன் நண்பனோட சேர்ந்து பைக்ல செயின் அறுக்குறாங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம் தப்பு. அடுத்த நிமிடம் என்னாச்சு தெரியும்? அந்த பொண்ணு கீழே விழுந்து தலை அடிபட்டு செத்து போனான். அந்த பையன் இன்னைக்கு எங்க இருப்பான்? வெளிக்கடை சிறைச்சாலையில் இருப்பான். அவன் அம்மா ஒவ்வொரு வாரமும் வந்து அழுவாங்க. குற்றம் செய்ய ஒரு நிமிடம் போதும், ஆனா அதுக்கான தண்டனை அனுபவிக்க ஒரு வாழ்க்கையே போதாது. இலங்கை சட்டம் கடுமையானது. கொலைக்கு தூக்கு, திருட்டுக்கு சிறை, போதைக்கு கடுங்காவல். ஆனா சட்டம் மட்டும் போதாது தம்பி, உன் மனசாட்சியும் தான் முதல்ல போலீஸ். ஒரு நிமிடம் நின்று யோசி, நான் செய்யறது தப்பான்னு யோசி, கேளு. அந்த ஒரு நிமிடம் ஒழுக்கம் உன்னை சிறையிலிருந்து காப்பாத்தும். இப்போ கடைசி விஷயத்துக்கு வாரன், அநீதி. என் ஊர்ல ஒரு விவசாயி 3 ஏக்கர் நிலம், பெரிய பணக்காரன் ஒருத்தன் அரசியல் பலத்துல அந்த நிலத்தை அபகரிச்சான். அந்த விவசாயி 7 வருஷம் கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சாரு, யாரும் கண்டுக்கல. அந்த ஒரு நாள் ஒரு இளம் வழக்கறிஞர், புதுசா பிராக்டிஸ் பண்ற பையன், அந்த விவசாயியை பார்த்து மனசு கேட்கல, இலவசமா வழக்கு நடத்துறேன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் எடுத்த முடிவு. ஆனா அந்த வழக்கு 2 வருஷத்துல நடந்து முடிஞ்சிட்டு. அந்த விவசாயிக்கு நீதியும் கிடைச்சிட்டு, அவன் நிலம் அவருக்கு போய் திரும்ப கிடைச்சது. அந்த விவசாயி இன்னைக்கு அந்த வழக்கறிஞரை வணங்குறாரு. நண்பா, அநீதி நடக்கும்போது வாயை மூடி சும்மா இருந்தா நீயும் குற்றவாளி தான். நான் இலங்கையன், என் உரிமை பேச எனக்கு தெரியும். 112 இருக்கு, மனித உரிமை ஆணையம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. பயப்படாதே, கேள்வி கேள். ஒருத்தன் அழுதா அடுத்தவன் சிரிக்க கூடாது, ஒருத்தன் அடி வாங்கினா அடுத்தவன் வேடிக்கை பார்க்க கூடாது. நீ குரல் கொடு, அதுதான் உண்மையான தேசபக்தி. இப்ப சொல்லு, ஒரு நிமிடம் ஒடுக்கத்தால வாழ்க்கை மாறுமா? மாறாது. மாறும், 100% மாறும். நீ ஒரு இலங்கையன். இந்த நாட்டோட எதிர்காலம் உன் கையில, உன் ஒழுக்கத்துல, உன் மனிதாபிமானத்துல. குற்றம் செய்யாது, குற்றம் நடக்க விடாது, அநீதியை பார்த்து கேள்விகளே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாருக்காவது உதவி தேவையானு பாருங்க. டிராபிக்ல ஒழுங்கா போங்க, பொய்யே பேசாதீங்க. நீ மாறினா உன் குடும்பம் மாறும், உன் குடும்பம் மாறினா என் இலங்கையே மாறும். நான் ஒரு இலங்கை குடிமகன், நீயும் தான். நம்ம நாட்டை நாம தான் காப்பாற்றணும். ஜெய் இலங்கை, ஜெய் மனிதாபிமானம். நான் உங்கள் ஐஜே.